Greetings to you all in the name of our Lord and Savior Jesus Christ. I welcome you all for this prophetical wake-up call, the 25th episode of this wonderful day that God has given us. Hallelujah. It's been such a great and amazing journey for the past 24 episodes, learning the prophecies, understanding the coming days, and understanding the things which is about to take place, about His coming, and about the things what we are eagerly waiting for. அவரோட வருகைக்காக அவர் வருகின்ற காரியங்களை குறித்து நாம் அநேக காரியங்களை வேத வசனத்தின்படி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏசாயா புஸ்தகத்தின் மூலமாக அநேக தீர்க்கதரிசன காரியங்களை இனி சம்பவிக்க போற காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, 1000 வருஷ சாட்சி, அவருடைய மகத்துவமான வருகை எப்படி இருக்கும் சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். So it's an amazing study even for me. I hope the same for you also. தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் வருகின்ற காலங்களை குறித்து நாம் நேர்த்தியாக ஓட முடியும். நேர்த்தியாக தேவன் செய்ய நடத்த காரியங்களை ஆண்டவர் நமக்கு வாய்க்க செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ வந்து கடமைக்கு இந்த சாட்டர்டே நம்ம ஒவ்வொரு டைமும் எப்படி இந்த 5 o'clock வரோம், சும்மா 6 o'clock போறோம் கிடையாது. சம்திங் we need to learn from the word of God. வேத வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், வருகின்ற காலங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இது வரைக்கும் நம்ம ஹிஸ்டரியை அறிஞ்சிருப்போம், வேதத்துல போட்டிருக்கிற சம்பவங்களை நிறைய அறிஞ்சிருப்போம். ஆனா இனி நடக்க போற காரியங்களை நம்ம அறிந்து கொண்டால் மட்டும்தான் வருகின்ற நம்ம காரியத்துல நம்ம விழிப்போடு இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் தப்பித்துக் கொள்வதோடு தேவன் சுத்தமாக இருக்கிறது. அதனாலதான் சபைக்கு இந்த ஆப்ஷனை கொடுத்திருக்கிறார். சபையாகிய நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்கணும், கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், மேகத்தின் மத்தியில் வருகின்ற இயேசுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவரோட வருகையில நமக்கு ஒரு பங்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயத்துல தான் நம்ம இந்த ஸ்டடியை ஒவ்வொரு சாட்டர்டேவும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும், வருகின்ற நாட்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போம், அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ ஹல்லேலூயா. உதவி வரும், எந்த சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். ஹல்லேலூயா.
தேவனை நம்ம நோக்கி பார்க்கிறது தான் உண்மையான ஆராதனை. தேவனை நாம் தரிசிக்கிறது தான் உண்மையான ஆராதனை. அவரை சார்ந்து வாழ்வது தான் உண்மையான ஆராதனை. அந்த வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. In Christ alone, my hope is found. He is my light, my strength, my song. This cornerstone, this solid ground, firm to the faces, doubt and storm. What heights of love, what depths of peace, when fears are still, when striving cease. My comforter, my all in all. Here in the love of Christ I stand. In Christ alone, who took on flesh, fullness of God in helpless faith. This gift of love and righteousness, scorned by the ones he came to save. Till on the cross, as Jesus died, the wrath of God was satisfied. For every sin on him was laid. Here in the death of Christ I stand. In the ground his body lay, light of the world by darkness slain. Then burning forth in glorious day, up from the grave he rose again. And as he stands in victory, since grace has lost its grip on me, for I am his and he is mine, bought with the precious blood of Christ. No guilt in life, no fear in death. This is the power of Christ in me. From life's first cry to final breath, Oh Jesus. Jesus commands my destiny. No guilt in life, no fear in death. This is the power of Christ in me. From life's first cry to final breath, Jesus commands my destiny. No power of hell, no scheme of man can ever pluck me from his hand till he returns or calls me home. Here in the power of Christ I stand. No power of hell, Everyone,
of Jesus, the greatness of mercy and love at the feet of Jesus. We fall down, we fall down, we lay our crown at the feet of Jesus. Yes, Lord. The greatness of your mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Oh, we cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Is the Jesus, we cry holy. We speak holy. We exalt you, the holiness, the holy of holies. We worship you, Lord Jesus. We thank you, Jesus, for the grace you've given to us. Thank you for the wonderful love, the provisions, the blessings of God, the anointing, the understanding, the salvation, all the purpose of my life. We just give you thank, Lord Jesus. Just thank you, Lord. Thank you for the purpose, Master. You alone, the worthy to be praises. You alone exalted. Your name alone be glorified in every act of the life, Lord Jesus. Father, we just praise you. You speak to us today, Lord, on these prophetical words. Help us to understand the word of God, what is about to take place, and help our hearts to prepare according to the word which is already written. Speak to us. In Jesus' most precious name we pray. Amen, amen, amen. Such a great joy to see you all once again. God is good and his love endures forever. Such a great privilege to talk about the prophetical words in the Bible. I'm not worthy for that, but God has made us worthy. Hallelujah. இதுக்கு பாத்திரர் கிடையாது. பட் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு தேவன் நம்ம கத்துக் கொடுத்திருக்கிற சில காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். It's not about the revelation what we had. It's all because of the Holy Spirit. Hallelujah. I hope all are doing good. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். So it's been an amazing journey. இந்த 25th எபிசோட்லயும் ஆண்டவர் நம்மளோட கூட இருந்து நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 24 எபிசோட்ஸும் தேவன் நம்மளோட இருந்த காரியங்களை வாய்க்க செய்தார். So it's been like இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் கூட so lot of understanding, lot of revelation, lot of insight about the coming days. வருகின்ற காரியங்கள் நம்ம நடந்து முடிஞ்ச காரியங்களை பற்றி பேசிட்டு இருப்போம். நிறைய பேர் the people will be so excited about the history. பட் இனிமே நடக்க போற காரியங்கள் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ அதெல்லாம் எதுக்குன்னு கேட்டு அதுக்கு நம்ம கேட்டாலே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பத்தி தியானிக்கிறது கிடையாது. And unfortunately many people they thought Isaiah it's like a finished book. ஏற்கனவே முடிஞ்சது. அதே மாதிரி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இட்ஸ் லைக் ஓவர். நம்ம புதிய இது உடன்படிக்கையில இருக்கோம், புதிய ஏற்பாட்டுல இருக்கிறோம். ஸோ அப்படின்னு தான் நம்ம இனிமேட்டு நடக்க போறது எல்லாமே பயங்கரமா இருக்கும், பயங்கர சூப்பர் நேச்சுரலா இருக்கும். அது இதுன்னு பார்த்துட்டு இருந்துட்டு we totally forget about the things what it has been mentioned by the prophets of the Old Testament. So I always say there are two things, the first coming and the second coming. Okay, so almost all the prophets in the Bible they talked about both the comings. First coming பத்தி பேசிருக்காங்க, second coming பத்தி பேசிருக்காங்க. So since the
என்ன சொல்றது, இந்த ஏசாயா வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறனால டோன்ட் எவர் கன்சிடர் இட்ஸ் ஒன்லி த ஃபர்ஸ்ட் கமிங் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காரு. தட்ஸ் வை we missed most of the prophecies in the Bible. So most of the written word of the God, I see almost 65% are yet to take place. ஓகேங்களா? புதிய ஏற்பாட்டுல அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் இனிமேட் நடக்க போற சம்பவங்கள் நிறைய இருக்குன்னு. ஆனா பழைய ஏற்பாட்டுல குறிப்பாக எசாயா புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஒரு 65% இனிமேல் தான் நடக்க போகுது. ஓகேங்களா? So don't ever consider the Isaiah book is the past book or the historical book. It's a prophetical book where you would able to see about the first coming, the second coming, the kind of antichrist kingdom, and also about the 1,000 years rule, and also about the New Jerusalem. All those things we could able to see. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற காரியங்கள் ஸ்பெசிபிக்கா இட்ஸ் ஃபார் த ஜூயிஷ் பீப்புள். ஆண்டவர் எப்படி யூதர்களை ரட்சிக்கப்பட போறாருன்னு நமக்கு நல்லாவே ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் தெரியும். ஓகேங்களா? அதாவது ஆபிரகாமோட காலத்துல ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. என்ன வாக்குத்தத்தம்னா, உன்னுடைய சந்ததியை நான் வந்து ஒரு தேசமாக மாற்றுவேன், ஒரு பெரிய, அது கடற்கரை மணலை போல, வானத்தின் நட்சத்திரங்களை போல ஒரு பெரிய தேசமாக மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பார்த்து கடைசியில அவருக்கு வந்தது ஒரே ஒரு ஆள், அதாவது ஈசாக்கு. அதுவும் கடைசி காலத்துல வந்தார். அவர் வந்து அந்த தேசத்தை பார்க்கல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு. ஓகேங்களா? யாக்கோபு வரும் பொழுதுதான் ஆண்டவர் யாக்கோபு கிட்ட திருப்பியும் அந்த கவர்னன்ட் ரெனியூ பண்றாரு. ஓகேங்களா? அவருடைய பேரங்கிட்ட அந்த கவர்னன்ட் என்ன ரெனியூ பண்றாரு, அந்த ஜேக்கப் தான் இஸ்ரேலா மாறுறாங்க. ஓகேங்களா? அவருக்கு அந்த 12 பிள்ளைகள் வராங்க. அந்த 12 அந்த ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அங்கதான் அதான் ஒரு நேஷனா ஃபார்ம் பண்ற, ஒரு பர்சனை நேஷனாக மாத்துற ஒரு சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஜேக்கப் தான் ஆண்டவர் வந்து இஸ்ரேலாக மாத்துறார். அது வரைக்கும் தேசமே இல்லாததுதான் ஆண்டவர் அந்த டைம்ல அதாவது அந்த 12 கோத்திரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல தான் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகுது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த கதையை நல்லாவே தெரியும். யோசேப்பு வந்து அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எகிப்து கொண்டு போயிடுறாரு. அங்கிருந்து எகிப்துல உயர்த்துறாரு. ஸோ அந்த பஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஞானத்தை கொடுத்து அவர்கள் எல்லாரையும் அங்க வந்து அதாவது யோசேப்பு ஆசீர்வதிக்கிறாரு, ஒரு பெரிய அதிகாரி ஆக்குறாரு. இங்க பஞ்சம் வரும்போது திருப்பி அங்க போறாங்க, அடிமைகளாக மாறுறாங்க. ஆண்டவர் திருப்பி ஒரு தேசத்துக்கு கொண்டு வராங்க. அந்த தேசம் தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ண ஒரு லேண்ட். சரிங்களா? ஆனா என்னதான் ஆண்டவர் உங்களுக்கு கமாண்ட்மெண்ட்ஸை போட்டு கொடுத்தும், என்னதான் இவங்களுக்கு வந்து வழி நடத்திட்டு வந்தும், இவங்களை செங்கடல்களை பிளந்து எரிகோ மதில்களை உடைத்து கஷ்டப்பட்டு உங்களை கொண்டு வந்தாலும் இவங்க கொஞ்ச நாள் தான் ஆண்டவருக்கு விசுவாசமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பின்வாங்கி போனாங்க. இந்த சம்பவம் நான் ஹிஸ்டரி பேக்ரவுண்ட் ஏன் சொல்றேன்னா, அதுக்கப்புறம் இவர்கள் அதாவது கொஞ்ச நாட்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் பின்வாங்கி போனாங்க. ஆண்டவர் திருப்பி அவங்களை வந்து புறஜாதியாட்ட ஒப்பு கொடுத்தாரு, பாபிலோன்ட்ட ஒப்பு கொடுத்தாரு. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும் பொழுதுதான் திருப்பியும் அதே இடத்துல அந்த ட்ரைப் ஆஃப் ஜூதால ஒருத்தர் பிறக்கிறாரு. அதான் கிறிஸ்து இயேசு ரட்சகராக பூமிக்கு வராரு. ஓகேங்களா? வந்து அவங்களை எப்படியாவது அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்கணும்னு பாக்குறாரு. அவனுங்க தான் ரிஜெக்ட் பண்றாங்க. புறஜாதியா நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது சோ கால்டு ஜூயிஷ் பீப்புள், நாங்க தான் தேவனை அறிந்தவர்கள் சொல்லிட்டு இருந்த ஜனங்கள் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்க சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு வார்த்தை, இவரோட ரத்த பழி எங்க மேல வரட்டும், எங்களோட பிள்ளைகள் மீது வரட்டும். சோ அதனாலவே அவர்களுடைய அவங்க வாயினாலதான் அவங்க கெட்டப்பட்டாங்க, அவங்க கெட்டு போனார்கள். சிலுவை மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்து ஒரு 40 வருஷத்திலேயே தேசமே இல்லாதபடி போயிடுச்சு. ஒரு 70 AD இஸ்ரேலுங்கிற தேசம் அந்த மேப்ல இல்லாத போயிடுச்சு. டில் 1948 வரைக்கும் தேசமே கிடையாது. அந்த 1948 முன்னாடி இஸ்ரேலுங்கிற லேண்ட்ல நீங்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா மேப்ல அந்த இஸ்ரேலுங்கிற ஒரு மேப்பே இருக்காது, அதான் அந்த தேசமே இருக்காது. சோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை வந்து அவர்களுடைய வாயின் நிமித்தம் தான் அந்த தேசமே இல்லாத போனதா. சோ இந்த சிச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபஸி வருது. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா, ஆண்டவர் திருப்பியும் வந்து இஸ்ரேல் ஜனங்களை அதுக்கப்புறம் அந்த அதாவது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் தான் அப்போஸ்தலரோட காலத்துல சுவிசேஷங்கள், அதாவது தேவனுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் வந்து புறஜாதியருக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க கிட்ட இருந்து வாங்கி இன்னைக்கு புறஜாதியருக்கு, இஸ்ரேலுக்காக தான் ஆண்டவர் வந்தாரு. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளாத நிமித்தம் இட் ஹாஸ் பீன் கிவன் டு த ஜென்டைல்ஸ். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சபையை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த சபையை ஆண்டவர் வந்து ரகசிய வரையில எடுத்துட்டு போவார். எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் யூதர்கள் கொஞ்சமாவது அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் கம்மிங்கே விட்டோம், இப்போ சீக்ரெட் கம்மிங் வரை நடந்து போய் ஆண்டவர் சபையை எடுத்துட்டு போயிட்டு இனிமேல் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிதான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஞானதயம் உதித்து ஆண்டவர் திருப்பி அந்த உபத்திர காலத்துல அவங்கள வர வச்சு அதுல ரட்சிக்கிறார்.
இதுதான் ஓவரால் பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்ட் புரிஞ்சாதான் அந்த அதிகாரம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி மீட்க போறாருன்னு சொல்லிதான் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ். அதாவது நம்ம இன்னைக்கு எசாயா 43ஆம் அதிகாரத்துல நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு அந்த வசனத்தை நான் ஷேரும் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் எல்லாத்தையும் படிக்க போறது இல்ல. ஸோ இட்ஸ் குவைட் அ பிக் சாப்டர். ஸோ கொஞ்சம் அதுல கிளிம்ஸ் இருக்கிற சில வசனங்களை மட்டும் தான் நான் எடுத்து உங்களுக்கு நான் காமிப்பேன். ஓகேங்களா? எப்படி ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை ரிடீம் பண்ண போறாரு, இனிமேல் நடக்க போற ஒரு சம்பவங்கள் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஏசாயா 43ல 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. But now thus says the Lord who created you, O Jacob. ஜேக்கப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேலுங்கிற ஒரு நேம ஆண்டவர் நேஷனா மாத்துறாரு. ஐ மீன் ஜேக்கப்ங்கிற ஒரு நேம ஆண்டவர் இஸ்ரேலுங்கிற ஒரு தேசமாகவே மாத்துறாரு. ஓ ஜேக், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அண்ட் ஹி ஹூ ஃபார்ம்ட் யூ, ஓ இஸ்ரேல். இங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஜேக்கபா கிரியேட் பண்றாரு, அதுதான் ஒரு மேன். ஓகேங்களா? ஜேக்கபா கிரியேட் பண்ணிட்டு அண்ட் he has formed இஸ்ரேல். ஆண்டவர் அந்த ஜேக்கபை ஒரு தேசமாக அவர் தான் உருவாக்குறாரு. Fear not, for I have redeemed you. I have called you by your name and you are mine. இது ஏற்கனவே அவங்களை நான் ரட்சித்துட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு ப்ராமிஸ் அவங்களுக்கு வருது. ஓகேங்களா? ப்ராமிஸ் வருது. இந்த ப்ராமிஸ் எப்போ அவங்க ரியலைஸ் பண்றாங்கன்னா அந்த உபத்திரவ காலத்துல. அவங்க உபத்திரவ காலத்துல மாட்டிட்டாங்க, பயந்து இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. சபை எடுத்துட்டு போயிட்டாரு. இஸ்ரேல் ஜனங்கள் இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஐயோ இனிமேல் நமக்கு டைம் இல்லையா, நமக்கு முடிஞ்சு போச்சா, நமக்கு என்னதான் நடக்க போகுதுன்னு. அப்போ இந்த வார்த்தை அவங்களுக்கு அந்த வார்த்தை அவங்களுக்காக வருது. என்னன்னா ஃபியர் நாட், ஃபார் ஐ ஹவ் ரிடீம்ட். நான் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கின ஒரு கர்த்தர் சொல்லுகிறது. பயப்படாதே, உன்னை ரட்சித்தேன் அப்படின்னு ஓகே ஓகே உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கிடைக்குது. அப்பதான் அவங்களுக்கு அந்த ப்ராமிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த உபத்திர காலத்துல இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்களும் புறஜாதியர் இருப்பாங்க. புறஜாதியர் நிறைய பேர் அந்திகிறிஸ்துவோட முத்திரையை எடுத்துருவாங்க. இவங்க மட்டும் அந்திகிறிஸ்துக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டே இருப்பாங்க. அந்த டைம்ல தான் இந்த உபத்திர காலத்தை பத்தி நீங்க தண்ணீரை கடந்து போறீங்க. when you pass through the waters I will be with you. ஓகேங்களா? and through the rivers they shall not overflow you. when you walk through the fire you shall not be burned, nor shall the flame scorch you. இது விசேஷமாக உபத்திரவ காலத்துல ஆண்டவர் அவங்களை தனியாக பாதுகாக்கிறார். ஓகேங்களா? எஸ்பெஷலி இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை ஆண்டவர் தனியாக பாதுகாக்கிறார். இது நம்ம நிறைய நேரத்துல இந்த வசனத்தை நமக்குன்னு எடுத்துப்போம். ஃபைன், அது ஜென்ரிக் மீனிங், அதாவது பர்சனல் மீனிங் நிறைய நேரம் ஆண்டவர் இந்த வசனத்தை குறித்து பேசுவாரு. ஆனா இதோட ஆக்சுவல் ரியாலிட்டி மீனிங் நம்ம பார்க்கணும். எப்பொழுதுமே ஒரு வசனத்தை அதோட உண்மையான சம்பவத்தில் நடக்கிற அந்த மீனிங்கை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். தனிப்பட்ட முறையில அல்லது ஒரு சபைக்கு ஆண்டவர் நம்மளை இந்த வசனத்தின் மூலமாக பேசுவோம், அதெல்லாம் செகண்டரி மீனிங் அல்லது பர்சனல் மீனிங் கூட வைக்கலாம். ஏன்னா வசனம் நிறைய விதத்துல நம்மகிட்ட பேசணும். பட் த ஆக்சுவல் மீனிங் இவங்க உபத்திர காலத்துல இருக்கிறாங்க, பயங்கர மோசமான இருக்கும். ஒரு பக்கம் தேவனுடைய கோபாக்கினி அழுந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பிசாசோடைய அதாவது அந்திகிறிஸ்து ஆட்சியோட பயங்கர கொடுமை அவன் பண்ணிட்டு இருப்பான். அப்பந்தான் நம்ம தேவனுடைய கோபாக்கினி வெளிப்படுத்தின விசேஷத்துல 21 விதமான வாதைகள் பாக்குறோம். ஒண்ணு தண்ணி மூலம் தண்ணி ரத்தமா மாறுறது, இன்னொன்னு வானத்துல இருந்து அக்னி விழுறது, அதெல்லாம் இங்க பாக்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா ஆண்டவர் இவங்களை ஸ்பெஷலாக பாதுகாக்கிறார். அதான் அதோட அர்த்தம். நம்ம நிறைய நேரத்துல இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சுன்னு நினைப்போம். இது இனிமேல் நடக்க போற சம்பவங்கள். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், இதை அவங்க செங்கடல பிறந்துட்டு வந்தாங்களே அப்பதான் சொல்றாரான்னு. ஓகேங்களா? அப்போ இந்த தீர்க்கதரிசனம் ஏன் அப்போ சொல்லலைன்னு சொல்லிட்டு நான் இனிமேல் நம்ம படிச்சு பார்க்கும்போது தான் வரும். ஓகேங்களா? சோ அதனால இந்த வசனம் இனிதான் நடக்க போறது. அந்திகிறிஸ்து காலத்துல அவர்கள் மீது, அதாவது தண்ணீர்னால வருகின்ற அழிவு அவங்களை சேதப்படுத்தாது, அக்னினால் வருகின்ற அழிவு அவங்களை சேதப்படுத்தாது. ஓகேங்களா? எந்த ஒரு தீயினால் வருகின்ற அழிவும் அவங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா ஆண்டவர் அவங்களே முன்குறித்து வைத்திருக்கிறார், அவங்களை ரட்சிக்கிறார். அதுல சில பேர் தான். ஓகேங்களா? அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னன்னு பாருங்களா, யார் இத பாதுகாக்கிறனா, for I am the Lord your God, the Holy One of Israel, your Savior. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க,
நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னை ரட்சிக்கருமா இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். ஏன் வந்து அந்த 2வது வசனம் ஏற்கனவே வந்து அந்த செங்கடலை பிழைஞ்ச சம்பவம் இல்லைன்னு நான் சொல்ல வரேன்னா, ஏன்னா இங்கதான் வந்து இது இயேசு கிறிஸ்து பத்தி இங்க போட்டிருக்கு. ஃபார் ஐ ஆம் த லார்ட் யுவர் காட், த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல், யுவர் சேவியர். இங்க உம்முடைய ரட்சகர்னு போட்டிருக்கு பாருங்களேன். இந்த சேவியர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அப்போ இதுல வந்து நான் தான் உன்னை மீட்க போறேன். இயேசு இங்க இன்ட்ரோடியூஸ் ஆறாரு. இயேசு வந்து எப்போ அவங்களை பாதுகாக்கிறன்னா அந்த உபத்திரவ காலத்துல, அந்த உபத்திர காலத்துல தனியா அவங்களே பாதுகாத்து காட்டுலயோ மலையிலயோ அல்ல வேற எங்கேயோ வந்து ஒளிய வைக்கிறாரு. இந்த தேவனுடைய கோபாக்னியோ அல்லது பிசாசோடைய தந்திரமோ எதுவுமே அவங்களே சேதப்படுத்த முடியாது. அந்த இடத்துல 2 பக்கம் நடக்குது. ஒண்ணு பிசாசு மிரட்டுவான், நீ ஒண்ணு என் பக்கம் வந்துரு, அந்திகிறிஸ்து முத்திரை போட்டுக்கோ. இன்னொரு பக்கம் தேவனுடைய நியாய தீர்ப்பு விளங்கிட்டு இருக்கும். அந்த எதுவுமே அவங்களை சேதப்படுத்தாமல் ஆண்டவர் பத்திரமாக அவங்க பாதுகாக்கிறார். அதனாலதான் அந்த 2வது வசனத்துல நம்ம அதை பாக்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் அவங்களுக்கு ரட்சகராக இருக்கிறான்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருக்கு. ஓகேங்களா, போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துடுறாரு. I gave Egypt for your ransom, Ethiopia and Sheba in your place. Since அதாவது உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சோபாவையும் கொடுத்தேன். அவங்க எல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து கோபாக்கினில விழுந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்துட்டு இருக்கு. யாரு? எகிப்துல உள்ளவங்க, எத்தியோப்பியால உள்ளவங்க, ஷேபால உள்ளவங்க, இவங்க எல்லாருமே கோபாக்கினில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதாவது இஸ்ரேல் ஜனங்களை நான் பிரத்யட்சமாக நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களை பாதுகாக்கிறார் உபத்திர காலத்துல. ஓகேங்களா, சரி. இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிகாஸ் Israel ஜனங்கள், since you were precious in my sight, you have been honored and I have loved you, therefore I will give men for you and people for your life. ஆண்டவர் வந்து அவங்களை நேசிக்கிறார். ஓகே, சரி. இதெல்லாமே இனி நடக்க போற சம்பவங்களை பத்தி பாக்குறோம். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை திருப்பி வந்து அவர் பிளாஷ்பேக் காமிக்கிறார் அவங்க கிட்ட. ஏன்னா fear not for I am with you, இந்த இடத்துல fear not for I am with you, I will bring you seed from the east and gather you from the west. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்கணும்னா, இது ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்கள் உருவாக்கப்பட்ட ஒரு நாள். இது 1948 நான் சொன்ன மாதிரி 70வது ஏடியில இஸ்ரேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. இஸ்ரேல் தேசம் மேப்ல இல்லாமல் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா 2000 வருஷம் கழிச்சு இந்த 1948 தான் இஸ்ரேலுங்கிற தேசம் திருப்பி ஃபார்ம் ஆகி எல்லா தேசத்தாரதுல இருந்து சிதறடிக்கப்பட்டாங்க. எப்பொழுதுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தும் குறிப்பாக இந்த பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் அந்த கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல இருக்காது. இல்லைங்களா, அங்கிங்கும் செதறி கிடக்கும். அதை நம்ம எடுத்து நம்ம பிக் பண்ணி நம்ம we have to arrange it. அதுதான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா, அது நம்மளுடைய ஞானத்தால முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்துவார். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 வசனம் இனி நடக்க போற அந்த உபத்திரவ காலத்திலையும், அதுக்கப்புறம் இந்த 5-6 நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே அவங்கள வந்து ஏன்னா அவங்கள வந்து ஆண்டவர் கேதர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது ஏற்கனவே பண்ணிட்டார். 1948 முடிஞ்சது. ஏன்னா இது வந்து 650 AD இதை எழுதியிருக்கு. 650 BC இந்த எசாயா தீர்க்கதரிசனமா வரைச்ச காரியங்கள் 1948 இது நிறைவேறின சம்பவம். இங்க என்ன சம்பவம்னா, I will bring you descendants from the east. திருப்பி நான் கேதர் பண்ணுவேன் எல்லாம். அப்ப ஈஸ்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்ப இந்தியாலயோ அந்த சைட்லயோ எல்லாருமே சிதறடிக்கப்பட்டவங்க எல்லாருமே இந்த 1948 கேதர் பண்ணாங்க. And gather you from the west போட்டுட்டு, ஓகே, I will say to the north, give them up. நார்த்ல இருக்க எல்லாம் கொடுங்க. எல்லாம் ஆண்டவர் தான் கமெண்ட் பண்றாரு. இந்த 1948 ஏதோ இவங்க வந்து கொடி பிடிச்சிட்டு இவங்க சண்டை போட்டு சுதந்திரத்தை வாங்கினாங்க கிடையாது. ஆண்டவர் கமெண்ட் பண்றாரு. இங்க இந்த 1948 அந்த பர்டிகுலர் டைம் வரும்பொழுது ஆண்டவர் தான் சொல்றாரு, நார்த்ல இருக்கிற எல்லா யூதர்களையும் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல நீங்க பாக்கணும். ஓகேங்களா, அதனாலதான் பாருங்களேன், I will say to the north. ஆண்டவர் தான் நார்த்தை பார்த்து சொல்றாரு, இவங்களெல்லாம் விட்டுவங்க. நீங்க அது வரைக்கும் நீங்க வந்து கேப்டிவா பிடிச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் விடுங்க. அதனாலதான் அவங்க வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வராங்க. Give them up. And to the south, do not keep them back. இஸ்ரேல் ஜனங்களை இனிமேல் நீங்க பிடிச்சு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, bring my sons from her and my daughters from the ends of the earth. எல்லா தேசத்தாரும் இங்க வந்து நிக்கணும். ஓகேங்களா, and everyone, ஓகேங்களா, everyone who is called by my name, whom I have created for my glory, I have formed him, yes, I have made him. அடுத்த வசனத்துல, ஏன்னா இவங்க எல்லாத்தையும் நான் வந்து ஏற்கனவே நான் அழைத்திருக்கிறேன், அவங்களதான் நான் உருவாக்கி இருக்கிறேன். அவங்க என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரும் கொண்டு வா என்பேன். இங்க வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட
அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவோட நாமத்தை யாரா தரித்திருக்கிறாங்களோ அவங்க, ஏன்னா அவங்க ஏற்கனவே தரித்திருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாமே அப்படியே போட்டிருக்கும். ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப நேசிக்கிறாரு, அவங்கள வந்து என் ட்ரூத்தை நம்ப வாங்க இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நான் அது 11 வருஷத்துக்கு நான் போறேன் பாருங்களேன். 11th verse, I am the Lord and beside me there is no savior. ஓகேங்களா, இங்க வந்து நான் தான் உங்களை காப்பாத்துவேன், நான் தான் காப்பாற்ற முடியும். இஸ்ரேல்ல நான் உங்களை தேசத்துல திருப்பி நான் தான் கேதர் பண்ண வச்சேன். இந்த உபத்திரவ காலத்திலும் நான் தான் உங்களை காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு இந்த வசனம் திருப்பி அவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஓகேங்களா, சொல்லிட்டு I am the Lord and beside me there is no savior and இங்க சொல்லிட்டு I have declared and have saved and I have showed and I have proclaimed and there was no foreign god among you, therefore you are my witness. ஆண்டவர் இவங்களை திருப்பி புதிதாக்கி நான் தான் உங்களை வந்து இஸ்ரேலுக்கு திருப்பி கொண்டு வந்தேன், 1940 இஸ்ரேல் தேசமாக்குனேன், நான் தான் அதுன்னு சொல்லிட்டு இயேசு அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. எப்ப அது வெளிப்படுறாருன்னா, இன்னும் 1948 இஸ்ரேல் தேசம் வந்து அவங்க உருவானாலும் இன்னும் அவங்க இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு வெரி ஃபியூ பீப்புள் பை காட்ஸ் கிரேஸ் அவங்க ரட்சிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா மேக்சிமம் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே ஸ்டில் டசன்ட் நோ தட் ஜீசஸ் இஸ் தேர் சேவியர். அப்போ உண்மையாலுமே அவங்களுக்கு எப்ப வெளிப்படுதுன்னா அந்த உபத்திரவ காலத்துல. அதனாலதான் I am the Lord and beside me there is no savior. அந்த உபத்திரவ காலத்துல அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துற நான் தான் கிறிஸ்து, நான் தான் இயேசு நான் தான் ஏற்கனவே முதலாம் வருகையில வந்தது, நான் தான் ரகசிய வருகையில வந்து சபையை எடுத்துட்டு போனது நான் தான் சொல்லிட்டு இவர்களுக்கு திரும்பியும் அந்த உபத்திரவ காலத்துல அவங்களுக்கு வெளிப்படுத்துறார். ஓகேங்களா, ஏன்னா அந்த உபத்திரவ காலத்துல கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு சான்ஸ் யாருக்குன்னா யூதர்களுக்கு மட்டும்தான், புறஜாதியர் கிடையாது, சபைக்கு கிடையாது. சபைக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன், ஃபைனல் ஆப்ஷன் இருக்கு. எங்க அந்த ராப்சர்ல போயிடணும், இல்லாட்டி ரத்த சாட்சியாக மரித்து அதுல இருந்து அவங்க வந்து தப்பிச்சு வெளியில வந்தாதான். there is no other option indeed before the day. ஓகேங்களா, எப்படின்னு சொல்லிட்டு says the Lord. ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14 வருஷத்துல இருந்து பார்க்கலாமே. ஓகே, thus says the Lord your redeemer. அங்கதான் இந்த ரிடீமர் கொண்டு வர, நான் தான் உங்களை ரட்சகராக இருப்பேன், the holy one of Israel. இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேங்களா, for your sake I will send to Babylon and bring them all down as fugitives, the Chaldeans who rejoice in their ships. எல்லாத்தையும் நான் திருப்பி நான் கொண்டு வருவேன். I am the Lord, you are the holy one, the creator. I am the Lord, your holy one, the creator of Israel, your king. இங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம் இயேசுவை வெளிப்படுத்துறார். ஓகேங்களா, நான் தான் அந்த கடவுள், நான் தான் ரட்சகர், நான் தான் இயேசு, நான் தான் ராஜா, நான் தான் பரிசுத்தவான், எல்லாமே இயேசு தான். இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். இங்க மேக்சிமம் இந்த 7 years ட்ரிபுலேஷன் பீரியட்ல தான் அவங்களுக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்குது. இஸ்ரேல் ஜனங்களை அது வரைக்கும் முன்னாடி வந்து நான் தான் உங்களே வந்து 1948 உங்களே வந்து ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வந்தேன். அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, அவங்க இன்னும் இயேசுவை நம்பவே இல்லை. அவங்க பிதாவகிய தேவனை நம்புறாங்க, பழைய ஏற்பாட்டை நம்புறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டுல போதுதான் இந்த இயேசு, இந்த ஏசாயா இருக்கு, இதுலதான் இயேசுவை பத்தி நிறைய போட்டிருக்கு. ஆனா இன்னும் அவங்களுக்கு புரியல. இதைதான் அவங்க டெய்லி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்பவும் அவங்கதான் படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சாலும் அவங்களுக்கு புரியல. அப்போ இவ்வளவு போட்டு இதுதான் அவங்க தியானிச்சுட்டு இருக்காங்க. ஏசாயா 43 அவங்க வந்து தினமும் வாசிக்கிற ஒரு அதிகாரமா தான் இருக்கு, யார் யூதர்கள். பட் இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வரல. அந்த ஏற்ற வேலை வரும்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா I am the savior, I am the Lord, I am the holy one, I am the creator of the Israel. நான் தான் சொல்லிட்டு இந்த இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு வெளிப்பட்டே இருக்கிறார். 7 வருஷம் யூதர்களுக்கு பகிரங்கமாக நிறைய இடத்துல அவர் வெளிப்படுவார். அதுதான் இந்த இடத்துல ஒரு அடையாளமாக போட்டிருக்கு. ஓகேங்களா, ஏன்னா அப்பந்தான் அவங்களால தாக்கு பிடிக்க முடியும். அவங்களுக்கு தனியாக பாதுகாக்கிறார், ஒரு இடத்துல அவங்களை போஷிக்கிறாரு. அந்த இடத்துல ஒருவனும் இந்த அந்திகிறிஸ்தோட முத்திரையை போடாமல் எந்த ஒரு பொருளும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அவங்களுக்கு தண்ணி பாட்டில் கூட கிடைக்காது. ஓகேங்களா, பெட்ரோல் போட முடியாது. ஆனா அந்த சிச்சுவேஷன்லயும் ஆண்டவர் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்ண, நான் தான் இருக்கிறேன், நான் தான் கடவுள், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு கொடுத்துட்டே இருப்பார் ஒவ்வொரு டைமும். இதுதான் இந்த 43ஆம் அதிகாரத்துல ஒரு கன்ஃபர்மேஷன், ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு போதிக்கிறாருன்னு. ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு 15 I am the Lord, your holy one, the creator of the Israel, your king. ஓகேங்களா, thus says the Lord who makes a way, who makes a way in the sea and path in the mighty waters. எல்லாமே சொல்லிட்டு ஓகேங்களா. ஓகே, அதுக்கு வர 18ல இருந்து வரேன் பாருங்களேன். ரிமெம்பர், ஓகே 18,
do not remember the former things nor consider the things of the world. இதெல்லாமே அவர் காமிக்கிற, நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்க விழுந்து போனீங்க, நீங்க என்னை விட்டுட்டு போனீங்க, ஓகேங்களா, இருந்தாலும் அதை பத்தி மட்டும் மறந்துருங்க. இந்த 7 வருஷம் உபத்திர காலம் இருக்கும். நான் தான் தேவன், ஏசு அவங்க வெளிப்படுறாரு அவங்களுக்கு, ஓகேங்களா, வெளிப்பட்டு அவங்களுக்கு வந்து நிறைய காரியங்கள் கத்து கொடுத்துட்டு, சோ அதனாலதான் இங்க சொல்றாரு, do not remember the former things nor consider the things of the world. இனிமேட்டு பழைய காரியங்கள்லாம் நீங்க விட்டுருங்க, இனி நீங்க என்னை பிடிச்சுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்க 2000 வருஷம் என்னை மறுதளிச்சாங்க கிட்டத்தட்ட, ஓகேங்களா. 1948 அவங்க இஸ்ரேல் தேசத்தை கொடுத்தும் இன்னும் அவங்களால இயேசுவை அறிந்து கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. பட் இருந்தாலும் அந்த உபத்திர காலத்துலதான் அவங்களால புரிந்து கொள்ள முடியுது, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சோ அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுறார் என்னன்னா, do not remember the former things nor consider the things of the world. ஓகேங்களா, முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்கவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்கள் சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு எல்லாம் மனக்கசப்பா, ஐயோ உங்களே தான் நாங்க சிறுவில் அரைஞ்சோமே, உங்களே தான் நாங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தோமே, உங்களை பத்தி தான் நாங்க தப்பா பேசினோம்னு சொல்லிட்டு அப்படி அந்த புலம்புற டைம்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் அதை பத்தி பேசாதீங்க. ரிமெம்பர் ஆல் ஆஃப் யுவர் நாட் த ஃபார்மர் திங்ஸ். முந்தினவைகளை நீங்க நினைக்க கூடாது, பூர்வமானவர்களை சிந்திக்கவும் வேண்டாம்னு சொல்றாரு, ஓகேங்களா. அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் சொல்றாரு, behold I will do a new thing, now it shall spring forth, shall you not know it? I will even make a road in the wilderness. ஓகேங்களா, இது வந்து எண்ட் ஆஃப் த ட்ரிபுலேஷன் பீரியட்ல, ஓகேங்களா, இயேசு கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகை வரும். அப்போ அந்த 2ஆம் வருகையில டைம்ல தான் இந்த வசனம் நிறைவேறதை நம்ம அவங்க பார்க்க முடியும், ஓகேங்களா. என்னன்னா, behold I will do a new thing. அவங்க வந்து ஒரு புதிய ஆட்சிக்குள்ள போக போறாங்க, அதான் 1000 வருஷம் ஆட்சி, அதான் நியூ திங், ஓகேங்களா. அந்த புதிய ஆட்சிக்குள்ள போக போறாங்க. now it shall spring forth. அது இப்பவுமே நடக்க போகுது, ஏன்னா இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இங்க நடக்க போகுது, நடக்க டைம்ல. now it shall spring forth, shall you not know it? I will even make a road in the wilderness and the rivers in the desert. ஓகேங்களா, இது வந்து இது இது 2 விதமான மீனிங் ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா. இப்ப அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க காட்டுலயும் மலையிலயும் வனாந்தரத்திலயும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்றார், ஓகேங்களா. அவங்களுக்கு அதாவது ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி 1000 வருஷம் சாட்சிக்கு போறதுக்குள்ள ஒரு வழி, இது அப்படியும் வைக்கலாம். இல்லாட்டி இந்த வசனத்தை இன்னொரு கண்ணோட்டத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னா, 1000 வருஷம் சாட்சியில தேவன் ஆட்சி செய்யும் பொழுது எல்லா ரோடும் will leads to the Jerusalem. ஓகேங்களா, எதுக்குன்னா அவரை ஆராதிக்கிறதுக்காக புறஜாதியர் எல்லாருமே வருவாங்க. அந்த ஒரு மீனிங் நம்ம எடுக்கலாம். எல்லா வில்டர்னஸ்லயும் அவர் அந்த வழியை உண்டு பண்ணி தேவனை ஆராதிப்பதற்காக வருவாங்க, ஓகேங்களா. சோ இதுல வந்து 2 விதமான வெளிப்பாடு நம்ம இதுல பார்க்க முடியும். சோ ஐ வில் மேக் a road in the wilderness and rivers in the desert, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே எப்ப நடக்குது? I will do a new things, now it shall spring forth. இதெல்லாமே ஆஃப்டர் his second coming தான். அந்த எக்ஸாக்டா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் அவங்களுக்கு அந்த ரியல் ப்ராமிஸ் அவங்களால பற்றுக்கொள்ள முடியும். அந்த ஏசாயா 43:19. இது நிறைய நேரத்துல நமக்கு இந்த வசனத்தை நிறைய நேரத்துல நம்ம எடுத்திருப்போம். அது எல்லாமே உங்களோட பர்சனல், அதாவது பர்சனல் ப்ராமிஸா இருக்கலாம், அல்லது உங்க சபைக்கு. ஆனா அந்த ஜென்ரிக், அந்த ரியல் மீனிங் இஸ் ஃபார் தி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர்கள் எப்படி வந்து புதுசாக தேவனுடைய அந்த 1000 வருஷ சாட்சிக்குள்ள போகுவாங்க தான் இதை பத்தி போட்டிருக்கு, சரிங்களா. அந்த டைம்ல என்ன நடக்குது பாருங்களா. ஐ வில் ஈவன் மேக் a way in the wilderness and rivers in the desert. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனம் எல்லாருமே காமனாக பேசுற ஒரு வசனம். ஆனா இது ஆக்சுவலா யாருக்கு இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்கதான் அந்த உபத்திர காலத்துல இருக்கிறாங்க. அந்த உபத்திரவத்துல இருந்தும் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி 1000 வருஷம் சாட்சிக்கு ஆண்டவர் கொண்டு போறார், ஓகேங்களா. சோ திஸ் இஸ் த வாட் 1000 வருஷம் சாட்சியில. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஏன் நீங்க கேட்கலாம், ஏன் இந்த 19வது வசனத்துல இது ஏன் நமக்கு எடுக்கக்கூடாது, இது ஆண்டவர் ஏன் நமக்கு கிட்ட போயிட்டு? உங்களுக்கு ஜென்ரிக்கா ஆண்டவர், அதாவது பர்சனலா ஆண்டவர் சில நேரத்தில் இந்த வசனத்தின் மூலமாக பேசுவார். ஆனா இதோட ஆக்சுவல் மீனிங் நம்ம எப்பவுமே பார்க்கணும். அநேக நேரத்துல நம்ம இதோட யாருக்கிட்ட பேசியிருக்கிறாருன்னே தெரியாதனாலதான் நிறைய வசனத்தை நமக்குன்னு எடுத்து நமக்கு தப்பாவே யோசிச்சுட்டு இருக்கிறோம், ஓகேங்களா. அதனால இது ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டாருன்னு சொல்லல. இதோட ரியல் மீனிங் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான். அல்லேலூயா. சரி, சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, இது எப்படி நீங்க 1000 வருஷம் சாட்சியோட கம்பேர் பண்ணலாம்? ஏன்னா இந்த வசனத்தை வச்சுதான் நான் சொல்றேன். அவங்க எல்லாருமே நீங்க பழையது நீங்க யோசிக்காதீங்க, நான் புதுசாக்க போறேன், உங்களுக்கு நான் ஒரு வழியை உண்டு பண்ணிட்டேன், நீங்க வனாந்தரத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்ல, வனாந்தரத்துல இருந்து உங்களுக்கு 1000 வருஷம் சாட்சி கொண்டு போயிருவேன்னு சொல்லிட்டு இங்க 20 வருஷத்துல the beast of the field will honor me, ஓகேங்களா. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதில் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும்.
நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல இந்த ஏசாயா 11 நம்ம தியானிக்கும் பொழுது அப்போ பாத்தீங்கன்னா அதாவது அந்த வைல்டு பீஸ்ட் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஒரு டொமஸ்டிக் பீஸ்டாக மாத்துறாரு. எல்லாமே ஒரு சாதுவா மாறிடும், எங்கேயுமே ரத்த சிந்துதல் இருக்காது. அப்ப வந்து ஒரு சிங்கம் வந்து ஒரு புலியோட சேர்ந்து புல் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிலாம் பார்த்தோம். அப்படின்னா என்ன, அப்ப இங்க இன்னொரு அடுத்த லெவல் கொண்டு போறாரு. என்னன்னா, ஈவன் த வில்டர்னஸ், அங்க காட்டுல இருக்கிற மிருகங்கள் எல்லாமே ஆண்டவர் ஆராதிக்குது. அந்த நாட்கள் பாருங்களேன், இப்பவுமே வந்து நமக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், இருக்கிற அவர் படைச்ச எல்லா படைப்புகளும் அவர் ஆராதிக்கும். ஆனா அந்த நாட்களில் இன்னும் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. நம்ம we could able to definitely see அந்த 1000 வருஷ சாட்சியில even the creations will worship him. ஓகேங்களா? குறிப்பாக இந்த பறவைகள், ஜீவ ஜந்துகள், அதனாலதான் இங்க போட்டிருக்கு பாருங்களேன், the jackals and the ostrich, ஓகேங்களா, the beast of the field will honor me. இது எப்ப நடக்கும்னா 1000 வருஷ சாட்சியில. நிறைய பேர் வந்து இல்லைங்க, அது வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பீஸ்டனை வந்து தேவனை ஆராதிக்கிறது யாராவது பார்த்திருக்கீங்களா? நம்ம ஒருவேளை பார்க்க முடியல, ஆனா அப்ப 1000 வருஷம் சாட்சி நம்மளால பார்க்க முடியுமா இருக்கும். அதனாலதான் இங்க தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, all the beasts of the field will honor me, the jackals and ostrich, because I give waters in the wilderness and rivers in the desert. இது வந்து சாதாரண தண்ணி கிடையாது. சரிங்களா? இது வந்து ஜீவநதி ஆண்டவர் இப்ப உண்டு பண்றாரு. அன்னைக்கு அந்த டைம்ல ஈவன் ஆல் த கிரியேஷன்ஸ் will worship him because the king of kings, the lord of lords, அவர் தான் பூமியில வந்து வாசம் செய்ய போறார் அந்த இடத்துல. சரிங்களா? அப்புறம் இது ஃபர்ஸ்ட் அவரோட கிரியேஷன்ஸ் எல்லாமே அவரை வர்ஷிப் பண்றாங்க. இதெல்லாம் 1000 வருஷம் சாட்சியில. This people I have formed for myself, யார் இந்த யூதர்கள், they shall declare my praise. அப்போ இந்த 1000 வருஷ சாட்சியில இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தான் மெயினா அந்த பிரைஸ் டீம்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா எருசலேம்ல ஆண்டவர் வாசம் செய்தார், அவரோட சிங்காசனம் அங்க இருக்கும். அதை சுத்தி தான் இஸ்ரேல் இருக்காங்க, குறிப்பாக யூதர்கள் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மேக்சிமம் பார்க்கும்போது இந்த 1,40,000 பீப்புள் அந்த யூதர்கள் தான். அப்போ அவங்களோட சந்ததிகள் தான் அங்க பெருகும். அவர்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து தேவனை ஆராதிப்பதற்காக. ஏன்னா அவங்க அங்க இருக்கிறாங்க, அவங்க தான் அந்த குளோரியோட ரொம்ப கிளீன்ல அது பக்கத்துல இருப்பாங்க. மற்றபடி இந்த ரத்த சாட்சியாக மறிச்சவங்க தான் நிறைய பேர் இந்த புறஜாதியாரா இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்களோட சந்ததியும் அந்த இடத்துல வரும். இவர்களுக்கு எல்லாமே ஒரு ஹைவே இருக்கும். அப்பப்ப அவங்களுக்கு தோணும் போதெல்லாம் ஆண்டவர் அங்க பார்த்துட்டு அங்க நடக்கிற அந்த குட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. சர்ச் வந்து எப்படி இருக்குன்னா குளோரிஃபைட் பாடியில இருப்பாங்க. ஓகேங்களா? ஹெவன்லி பாடிஸ்ல தான் சர்ச் இங்க பூமியில வந்து 1000 சாட்சியில இருப்பாங்க. சோ 21 போட்டிருக்கிறது வந்து this people, யூதர்கள், the Jewish people whom I have formed for myself, ஆண்டவருக்காக தான் அவங்களை உருவாக்குனாரு. they shall declare my praise. அவங்கள உருவாக்குன நோக்கம், அந்த யூதர்களை உருவாக்குன நோக்கமே தேவனை துதிப்பதற்காக, இயேசுவை ஆராதிப்பதற்காக. அது எப்போ ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அந்த 1000 வருஷ சாட்சியில தேவன் அந்த எருசலேம்ல சிங்காசனத்துல உட்கார்ந்துருப்பாரு. அந்த இவங்க இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே அதை சுத்தி இவங்க வாசம் செய்து தேவனை துதிச்சு கொண்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த வர்ஷிப் லீடர்ஸா ஆண்டவர் அவங்களதான் மாத்துறாரு. அதனால நம்ம ஆராதிக்க மட்டுமா கிடையாது, நம்மளும் ஆராதிப்போம். பட் ப்ராமினன்ட் பிளேஸ் அவங்க தான் இருப்பாங்க. மற்றபடி ரத்த சாட்சியாக மறிச்ச புறஜாதியார் வந்து அந்த புறதேசத்துல இருப்பாங்க. அவர்களும் அடிக்கடி போய் அவங்களை சந்திப்பாங்க. The church has the important role. அவங்க எல்லாம் glorified body, அவங்க எல்லாம் லீடர்ஸா இருப்பாங்க. சோ அதை பத்தி நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் வாட் இது இந்த இடத்துல போட்டிருக்கு. இதுல போட்டிருக்கிறது சம்பவங்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவங்களுடைய எல்லாத்தையும், அதாவது ஆண்டவர் திருப்பி அவங்களை வந்து ரெஸ்டோர் பண்ணி கொண்டு வராரு. திருப்பி அவங்களுக்கு வந்து அங்க சாக்ரிஃபைஸ் எல்லாமே வருது. ஓகேங்களா? ஓகே, 25th verse 25th திருப்பி அவங்க எல்லாத்தையும் ஓகேங்களா, I am he who blots out your transgression for my own sake. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் திருப்பி ரெஸ்டோர் பண்ணி அவர் பக்கம் வைக்கிறாரு. ஆண்டவராகிய கர்த்தர், அதாவது இயேசு கிறிஸ்து ராஜாவாக எருசலேம்ல வாசம் செய்யறாரு. இவங்கெல்லாம் அந்த சுத்தி இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே சுத்தி அவங்க ஒரு பெரிய பிரைஸ் டீமா இருக்கிறாங்க. அவங்களுடைய பாவத்தை டோட்டலாக ஆண்டவர் மன்னிச்சு, ஓகேங்களா,
அது ஃபுல்லாவே ஆண்டவர் அவங்க கிட்ட இருந்து எடுத்து அவங்களை முற்றிலுமாக மாற்றி, ஓகேங்களா, இது எல்லாமே put me in remembrance, let us plead together, declare you that you may be justified. அடுத்த வசனத்துல, your first father has sinned and your teachers have transgressed against me, therefore I will profane the princes of the sanctuary and have given Jacob to the curse and Israel to the reproaches. ஓகேங்களா, அப்போ தேவன் இந்த இடத்துல மகிமையான காரியங்களை இவர்கள் மூலமாக செய்து முடிக்கிறார். அவருடைய வசனங்கள் பாருங்களேன் எவ்வளவு துல்லியமாக போட்டிருக்குது. இது ஆண்டவராகிய கர்த்தர் இஸ்ரேலை எப்படி உருவாக்குறார், அதாவது அந்த உருவாக்கி திருப்பியும், அதாவது அந்த 1948 திருப்பி ரெஸ்டோர் பண்றதை நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே. இன்னும் அந்த ஆண்டவர் அவங்க ரெஸ்டோர் பண்ணையும் ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொள்ளல, ஆண்டவர் அவங்க விசுவாசிக்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியாம இருக்கல, அவங்க ஃபர்ஸ்ட் கம்மிங்கும் அவங்களுக்கு இன்னும் அறியாம இருக்கு. அது அந்த ராப்சர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்தி கிறிஸ்து காலத்துலதான் அவங்களுக்கு ஒரு ஆண்டவர் தெளிவே வரும். அந்த டைம்ல தான் ஆண்டவர் தானே வெளிப்படுத்தி அவங்களுக்கு எல்லாமே போஷிக்கிறாரு, அந்த இடத்துல அவங்களை பாதுகாக்கிறார். திருப்பி அவங்கள மன்னித்து உருவாக்கி அந்த எப்படி ஆண்டவர் அவங்களை அந்த 1000 வருஷ சாட்சி கொண்டு வராங்க. even the wild beast worships him. அதுக்கப்புறம் இவர்களை தான், இஸ்ரேல் ஜனங்களை தான் ஆண்டவர் அங்க க்ளோசஸ்ட் சர்க்கிள வைக்கிறாரு. ஏன்னா அதே இடத்துல தான் இயேசு கிறிஸ்து வாசம் செய்யறாரு. அவங்களை அந்த பிரைசிங், அதாவது அந்த பிரைஸ் இந்த வர்ஷிப்ல ஆண்டவர் அவங்களை நியமிக்கிறாரு. மற்ற புறஜாதியா ரத்த சாட்சியாக மறிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க, அவங்களோட சந்ததியும் பெருகும். சபையாகிய நீங்களும் நானும் ராப்சர்ல போனவங்க எல்லாருமே குளோரிஃபைட் பாடியில திருப்பி வருவோம். அவர்களும் அங்க அவர்களோடு சேர்ந்து வாசம் செய்வார்கள். கர்த்தருடைய மகத்துவம் அங்க வெளிப்படும். தேவனுடைய அந்த 1000 வருஷ சாட்சி தலைமுறையாக தொடங்கும். அப்போ மரணம் இருக்காது, அழகே இருக்காது, வேதனை இருக்காது, ஹாஸ்பிட்டல்ஸ் கிடையாது, நோய் கிடையாது. இந்த சந்ததி எல்லாமே பெருகும். ஒன்னு இஸ்ரேல் சந்ததி பெருகும், இன்னொரு பக்கம் புறஜாதிய ரத்த சாட்சியாக மறிச்ச அவங்க எல்லாருமே அவங்களோட சந்ததியும் பெருகும். பயங்கரம். அந்த 1000 வருஷம் பாத்தீங்கன்னா இட் வுட் பி இப்ப மரணம் இருக்கு. இந்த 1000 இயர்ஸ்ல இட் வுட் பி என்ன சொல்றது, ஒரு கோடிக்கு இப்ப பாக்குற அந்த 800 crores காட்டிலும் பயங்கரமான ஒரு ஜெனரேஷன் இருக்கும். பயங்கரமா பெருகிறோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்ச அடுத்த ஜென்ரேஷன் ஆரம்பிக்குது. இப்ப மரணம் இருக்கிறனால அது ஆல்மோஸ்ட் டேலி ஆயிட்டு வருது. ஓகேங்களா, ஈவன் தோ நம்ம பர்த் ரேட் அதிகமா இருக்கு, டெத் ரேட் கம்மியா இருந்தாலும் இந்த பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீசிங். அந்த டைம்ல டெத் ரேட் இஸ் 0, இந்த பர்த் ரேட் மட்டும் நிறைய பெருகிடும். அந்த 1000 வருஷம் சாட்சிங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ 1000 கோடி ஜனங்கள் திருப்பி பூமியில ஃபார்ம் ஆயிருவாங்க. எல்லாரும் இயேசுவை பார்க்க முடியும். ஓகேங்களா, அந்த டைம்ல கடைசி கொஞ்சம் வருஷத்துல பிசாசு ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுவார். அவன் திருப்பி பூமியில மக்களை வஞ்சிக்க ட்ரை பண்ணுவான். அந்த 1000 வருஷம் முடியும். So the people will be going to the white throne judgment. ஓகேங்களா, இது சபைக்கு கிடையாது, சபை ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சு அவங்களோட கூட இருப்பாங்க. So this is what it's all about. இந்த 43ஆம் அதிகாரம் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸ். ஆண்டவர் அவங்களை எப்படி அந்தி கிறிஸ்து காலத்துல ரெஸ்டோர் பண்ணி பத்திரமாக வச்சு 1000 வருஷ சாட்சி கொண்டு போறாருன்னா இந்த அதிகாரத்துல நம்மளால தெளிவாக பார்க்க முடியும். ஓகேங்களா, so with this I want to conclude. I hope it's blessed. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சிருக்குன்னு தெரியல. நம்ம இது சீக்வன்ஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம போன வாரம் பாத்தீங்கன்னா அதாவது கர்த்தர் எப்படி ரெஸ்டோர் பண்றாரு ஜனங்களை, அதாவது நம்மளை எப்படி ரெஸ்டோர் பண்ற 1000 வருஷ சாட்சியில் எப்படி நடக்கும், ஃபர்ஸ்ட் கம்மியில நடக்கும். அந்த 1000 வருஷ சாட்சியில் என்ன நடந்தது, சபை என்ன செய்யணும், சபையை பத்தி நிறைய போட்டிருப்பாரு. 42வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சபையை பத்தி இருக்கும், சபை எப்படி ஆராதிக்கணும், சபை எப்படி அந்த 2000 வருஷம் என்னென்ன செய்யணும், அந்த ஒர்க் ஆஃப் த சர்ச் பத்தி போட்டிருக்கோம். இங்க 43வது பாத்தீங்கன்னா the work of the Jewish people, அதாவது இஸ்ரேல் பீப்புளை பத்தி. அவங்க எஸ்பெஷலி அந்த உபத்திரவ காலத்துல மாட்டிப்பாங்க. அந்த உபத்திரவ காலத்துல ஆண்டவர் எங்களை எப்படி காப்பாத்துறாரு, அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வரணும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் என்ன, அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு சொல்லிதான் இதுல போட்டிருக்கு. So with this I want to stop. If you are really blessed, ஓகேங்களா, keep share this link with your known people. ஏன்னா இது ஒரு deep study, it's a biblical study. I always say இந்த prophetical wake up callக்கு மட்டும் தயவு செஞ்சு உங்களோட பைபிளும் நோட்ஸும் பெண்ணோட உட்காருங்க. இல்லாட்டி தலையும் புரியாது காலம் புரியாது. and allow the Holy Spirit. நான் என்னதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் if the Holy Spirit doesn't convict you or teaches you, he is the best teacher. பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசலைன்னா இந்த வசனம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. So this is what it's all about. So
இதான் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அந்த உபத்திர காலத்துல ஆண்டவர் அவங்களை காப்பாத்துவாருன்னு சொல்லி இந்த 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 சம்பவங்கள் ஏசாயா 43 போட்டிருக்கு. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோர் துதிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வசனங்களுக்காக நன்றி. கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே திருக்கு தர்சனமாக எங்களோட நீங்க ஏற்கனவே எழுதி கொடுத்த அந்த வசனங்களை தியானிக்க எங்களுக்கு கிருபை காட்டுங்க. எது எப்ப நடக்கும் சொல்லிட்டு எங்களுக்கு நீங்க போதித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. அதை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய வசனம் எங்களுக்குள்ளாக ஜீவனாக இருக்கட்டும். உம்முடைய வசனம் எங்களை போதிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு விஷயம் உம்முடைய பலத்த கருத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதெல்லாமே ஒரு காலத்துல நாங்க இந்த அதிகாரத்தெல்லாம் ஃபாஸ்டா படிச்சுட்டு போனோம். ஆனா அது வந்து இந்த இனிமேல் நடக்க போற சம்பவம் நாங்க ரியலைஸ் பண்ணல. இன்னைக்கு நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருக்குள்ளாக அந்த ஜீவன் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும், ஒரு கிருபை உண்டாகட்டும். தேவ பிரசனத்தினால் மூடும் அப்பா. உம்முடைய கிருபையின் சன்னிதானத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்களை வாய்க்க செய்ய வழி நடத்துங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மீதும் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். ஒரு அபிஷேகம் அவங்களை மூடி கடைசி வரைக்கும் அவங்களை பாதுகாத்து உம்முடைய ரகசிய வருகையில் இந்த சபையாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். சகல துதிகான மகிமை மாற்றுவலாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. Amen, 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 amen. Hallelujah. God bless you. If you're really blessed, keep sharing this link with your other people so that others will be blessed. Every Saturday, 5 to 6, we do have the prophetical wake-up call, especially on the YouTube channel. நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் அவைலபிளா இருக்கும். ஒருவேளை அந்த டைம் எங்களால வர முடியலைன்னா, so keep watching. நீங்க எப்ப வேணாலும் நீங்க இந்த லிங்க் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் ஒவ்வொரு டைம் நாங்க வீடியோஸ் போடும் போதும் உங்களால பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையை உங்களால கேட்க முடியும். அண்ட் சாட்டர்டேஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ரைடேஸும் வீடியோ ஹேவ் தி யூத் ரிவைவல் மீட்டிங்லயும் இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நடக்கிற சில காரியங்களை குறித்து எஸ்பெஷலி ஃபார் த யூத் அவங்களுக்கு இருக்க நிறைய கேள்விகளை பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு வசனத்தின் மூலமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம், வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. அபார்ட் ஃப்ரம் திஸ், மண்டே டு தர்ஸ்டே பைபிள் ஸ்டடி இருக்கு. ஜீசஸ் இன் எவ்ரி புக் ஆஃப் த பைபிள். அந்த தீம்ல நிறைய காரியங்கள் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். இப்ப குறிப்பாக அது பழைய ஏற்பாட்டுல இங்கெல்லாம் இயேசு வெளிப்பட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தின் அடிப்படையில கொண்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் தாமே அதுக்கும் உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். எவ்ரி ஈவினிங் 6:30 to 7, மண்டே டு Thursday, ஒரு half an hour மட்டும்தான், half an hour மேல போகாது. அந்த half an hourல உங்களை நான் எல்லாரையும் வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தினமும் கேட்கிற காலம் இது. ஏன்னா ஒரு பக்கம் பிசாசானவன் வசனத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். வசனத்தை கேட்காதபடி மக்களுடைய செவியை அடைத்து அல்லது செவியை திருப்பி காதுக்கு இனிமையான உள்ள வசனத்தை மட்டும்தான் மக்களை கேட்க வைக்கிறான். காதுக்கு கசப்பான உள்ள வசனம் அல்ல அவங்களை வந்து உருவாக்குற வசனங்கள்லாம் இப்பெல்லாம் வரமாட்டேங்குது. ஏன்னா இது ஒரு பஞ்ச காலத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கோம். வசனத்தின் பஞ்சங்களை ஏற்கனவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சோ தயவு செஞ்சு ஓகேங்களா, நீங்க தேவனுடைய வசனத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் அவரோட வருகையில உங்களால பங்கேற்க முடியும். அறிந்து கொள்ளுங்க, தேவனோட தரித்திருங்க. தேவனுடைய வார்த்தையை உங்களை பலப்படுத்திட்டோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்ப உங்களோட ரெக்வஸ்ட் பண்ற ஒரே காரியம், இந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க so that you would be the blessing for others. God bless you. Thank you so much for joining in. அடுத்த வாரம் இதே சாட்டர்டேல நம்ம 5 மணிக்கு சந்திக்கலாம். இன்னும் ஒரு சாப்டர், பியூட்டிஃபுல் சாப்டர்ஸ், இன்னும் எஸ்ஐல நிறைய காரியங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். God bless you. God be with you.